காதலி மகனை விட்டு கைப்பொருள் இழந்தே நான் கைப்பொருள் இழந்தே காதலி மகனை விற்றேன் 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 இறைவா 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 கைப்பொருள் தலையிழந்தேனா பொய்யது உரைக்க நஞ்சு சாட்சி விஸ்வநாதம் கருணையின் திருவுருவே அல்லும் பகலும் அனுதினமும் திருபடியை பணிந்திருந்த நாங்கள் பொய்யது உரைக்க நஞ்சு இதனில் அடிமையானே மையகமெல்லாம் காத்தே இந்த மையகமெல்லாம் காத்தன மயானத்தை காக்கறானே காத்த மன்னன் இந்த மையகோ காத்த மன்னன் மயானம் காக்கலானே தெய்வமே 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 ஆதிசிவ கைங்கர
ஜெகத்தரட்சகா ஜெகமுகடும் பரம்பொருளே அருள்வடிவே திருவுருவே கருணாகரா கருணை கடலை யாருக்கு என்ன குறை செய்தேன் யார் குடியை கடுத்து வாழ்ந்தேன் மண்ணுலகில் உன் அருள் பெற்று அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் மனிதனமும் உன் திருவடியை பணிந்திருந்தால் என்ன குற்றம் செய்தேன் இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா நீதி தவறாக 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி வருவது குற்றமா சத்தியத்தை தன் உயிரின் மேலாக மதித்து சமதர்மத்தை நாடையின் விவரை செய்தேன் அதுதான் நான் செய்த குற்றம் நாடு நகரங்களை இழந்தேன் பெண்குலத்தின் திருவிளக்காம் பத்தினியை பிரிந்து பாசத்தால் என்றெடுத்த மகனையும் பிரிந்தேன் நட்பிற்கே வெற்றிட்ட நண்பனையும் பிரிந்தேன் நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி நிற்கும் என் நிலை கண்டு உன் மனம் இறங்கவில்லையே கல்லாகிவிட்டாயா உன் மனம் தான் கல்லாகிவிட்டதா நீ கடைக்கண் திறந்து இந்த ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்த்தாலே போதுமே இறைவா பகவானே 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 மௌனமே பகவானே மௌனமே
கொடுத்த ஐயா அவர்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவா, என் கதையை இந்த உலகத்திலே யாரிடத்திலே சொல்வேன்? உன்னிடமே சொல்கிறேன். அரியன் அயோத்தியாபுரியில் மணிமுடன் தரித்த நாள் முதல் வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து அரசு புரிந்து வருநாளில் காவியின் மைந்தரின் தவத்தில் சிறந்தவருமான விஸ்வாமித்திரர் என் குலமண்டபத்திற்கு வந்தார். அன்னவள் வருகையை அறிந்த நான் அரியா சடைத்து விட்டு கீழே உறங்கி ஓடி வந்து அன்போடு உபசரித்து தக்க இருப்பிடத்திலே அமரச் செய்து என்னை நாடி வந்த காரணம் யாது கூறுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டு நலனுக்காகவும் ஒரு யாகம் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும் என்றார். நாட்டு மக்களுடைய நலனே எனது நலம், எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று கேட்டார் முனிவர். மட்டப்பாரிந்து மதகரி நிறுத்தி அதில் ஆங்கார புரனை அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தான். உயரம் போகுமோ அவ்வுயரம் பொந்துவியல் தந்தால் எனது யாகம் நிறைவேறும் என்றார். அவர் இஷ்டப்படி நான் திரவியத்தை கொடுத்து, ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம், அங்கு திருடர்கள் பயம் உண்டு. யாகத்திற்கு மூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு இப்பொருளை உன்னிடத்திலிருந்து எடுத்துச் செல்கிறேன் என்றார். தாங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் ரவுரவாதி நரகத்தில் சேர்வதாக சுருதிகள் கூறுகின்றபடியால் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகனல்ல, எடுத்துச் செல்ல கவலை வேண்டும். உன்னுடைய கணையாளி மோதிரத்தையும் என்னுடைய ருத்ராட்ச மாலையும் அடையாளமாக வைத்தால் ஞாபகம் வந்துவிடும் என்றார். இருவேறு சம்மதித்து அடையாளமாக வைத்து சென்ற சில நாட்களில் எனது அருமை குடிகளிட்ட பயிர்களை எல்லாம் சாரங்களையே நாசப்படுத்தினோம். ஓடி வந்து என்னிடம் தெரிவிக்கிறேன். ரதகஜ துரக பதாதி என்ற 4 வகை சேனைகளோடு காட்டிலே சென்று மிருகங்களை அழித்து ஓரிடத்தில் பயணித்திருந்தேன். 2 நடனமாதர்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆடலையும் பாடலையும் மதித்தனர். அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். அதை விடுத்து பூச்சக்கர குடையையும் வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளா இருந்தால் தயங்காது கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். மறுத்தால் எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பேதைகளை தந்தாரமிட்டு பிரதாரமிக்காதவன், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரை கூறினேன், கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தேன், அடித்து துரத்தினேன். அவர்கள் ஓடோடி போய் முனிவரிடம் தெரிவிக்க முனிவர் சினம் கொண்டு என் கொடுமண்டபத்திற்கு வந்தார். எழுகடல் பொண்டோடும்படியாக அணிந்திருந்த மணிமுகரத்தை காலால் எட்டி உதைத்தார். மணிமுடி மண்ணிலே உருண்டோடியது. 27 தலைமுறையாக என்றுமே தலைவணங்கா மணிமுடி என்னால் தலைவணங்கி விட்டது. இந்த அளவுக்கு நான் கொடுமை செய்து விட்டேன். இருந்தாலும் நவரத்தினங்கள் பதித்து கிரீடத்துள்ள கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டேன். நான் அனுப்பிய புத்திரிகளை ஏன் அடித்து துரத்தினாய்? அவர்களை திருமணம் செய்யாவிட்டால் என் சினம் தனியாது என்றான். உணர்ந்த தாங்கள் இவ்வாறு கூறலாம். தாங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மனமானவன், எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். இதையெல்லாம் தெரிந்த நீங்கள் அறியாதவர் போல் பேசுகிறீர்களே. வேண்டாம் வேண்டாம் சுவாமி, இதற்கு மாறாக கண்ணை வேண்டினோம் இகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் இகுவே 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 கண்ணை வேண்டினும் இகுவேன் மண்ணை வேண்டிய சொற்குண பெண்ணை வேண்டினே பீடுய மாதவா மாதவா பீடுயர் மாதவா 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 தாயே சிவகாமி நீ ஒரு பாட்டு சொல்ல தயவு செய் கருணம் அம்மா.
தயவு செய் கருணமம்மா. சொல்ல தயவு செய் கருணமம்மா. எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி, எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி, இதிலெல்லாம் தப்புவதான் அறிய. சொல்லாமலே பகைவர் சொல்லுகிறாரம்மா அம்மா. சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றாரம்மா, இல்லையும் தாண்டி மலர் எல்லையில்லா அரசே. அரசே தாயே சிவகாமி, ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் கருணமம்மா. என் இரு நேத்திரங்களை கேட்டாலும் தருகிறேன், நாடு நகரங்களை கேட்டாலும் தருகிறேன். ஆனால் ஒருபோதும் இந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னாய்? நாடு நகரங்களை தருவேன் என்று சொன்னாய். அப்படித்தானே? சொல் தவறமாட்டாய் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் 56 தேசத்தை எப்பொழுதே தாரவாத்து கொடுத்து ஒரு வார்த்தை விமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியவனாக விடுவேன் என்று கருதிய நான் அன்பு மனைவி தாராவதியை கிண்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்து 56 தேசத்தை முனிவருக்கு ஒவ்வொன்றாக தாரை வார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்த பின் யாகத்திற்காக திரவியத்தை விட்டு சென்றேன். அதை கொடு. தாங்கள் விட்டு சென்ற திரவியம் அரண்மனையிலே களஞ்சியங்களை பத்திரமாக வைத்திருக்கிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது நீ பொன்னீங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிடு, போய்விடுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டான், இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். ஏதாவது ஒரு தவணை கொடு. அப்படி கேள். ராஜகர் 48 நாட்கள் தவணை தருகிறேன். தவணைக்கு எனக்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரகரை அனுப்பி வைக்கிறேன், அவரிடம் கொடு என்றார். சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரா, சுவாமி, நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன். பொன்பொருள் தருவதாக தாங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்க. உன்னை இந்த ராஜமடையில் போக அனுமதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காய்வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றான். நாடு நகரம் என் உயிரின் மேலான குடிமக்களையே நான் விட்டு பிரிந்து செல்லப் போகிறேன். எனது மக்களை விட இந்த உடை எனக்கு அவ்வளவு பெரிதல். விடுங்கள், தாங்கள் விருப்பப்படியே அணிந்து செல்கிறேன் என்று கூறிய நான் தந்தை பத்திரம் இழந்தேன், தாவி பத்திரம் குறைந்தேன். காய்வஸ்தன் குறைந்த நான் அன்பு மகனை ஒரு கரத்திலே பிடித்தேன்.
உயிரோடு உயிராய் உறவாடி வெட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்தேன். நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். செல்லும் வழியிலே நட்சத்திரகர் படாது பாடுபடுத்தினார். நெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கிட்டுமாக்கி அடித்தார், கால்களை விளக்கி வழிமறித்தார். அதிபலி தூரம் சென்றவுடனே இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. காசிமா நகரம் வரை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். நவராத்திர மாலைகளும் ஒத்து மாலைகளும் அணிந்த இந்த தோள்கள் நட்சத்திரகரை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தேன். யாதொரு கதியவில்லை. இறைவா, காசிநாதா, காசி விஸ்வநாதா, கருணையின் திருமுருவே, படிக்காசிநாதா, பார்வோற்றும் பரம்பொருளே, வந்தவர்களை எல்லாம் வாழ வைப்பாய் என்று சொன்னார்கள். அல்லும் பகலும் அணிதினம் உன் திருவடியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே மிதித்தால் பட்ட கஷ்டமெல்லாம் தொலைந்து விடும் என்று சொன்னார்களே, அதெல்லாம் எங்கள் வாழ்வில் பொய்யாகிவிட்டதா? உன்னை தாயாக தந்தையாக இந்த அறிவை பொதித்த அன்பு குருவாக உன் திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். எங்கள் மீது கருணை கொண்டு நீதான் அருள் செய்ய வேண்டும். தத்துவமே தெய்வத்தோட சமரசமீங்கான தெய்வமே, 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 மகேஸ்வரா, அருள் தர வேணுங்கள் இறைவனே.
தெய்வமே துணை என்று வந்தோம். அந்த தெய்வம் கூட எங்கள் மேல் கருணை காட்டவில்லை. பொழுது விடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்தாக வேண்டும். என் நிலையை உணர்ந்த எனது மனைவி பாவி, இந்த உலகத்திலே நமக்கு எது ஒன்று, நமக்காக எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனால் நாங்கள் இருக்கின்றோம் சுவாமி, நானும் மகனும் இருக்கின்றோம். மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள். காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது எங்களை விலை கோரி விட்டு விடுங்கள் என்றார். இந்த வார்த்தையுமா சொன்னார்? உங்களை விற்பதா? உங்களை பிரிந்து இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ முடியும்? வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லி, வேறு என்ன வழி இருக்கிறது? எப்படி பொருளை கொடுக்க போகிறீர்கள்? பொழுது விடிந்தால் பொருளை கொடுக்க விட்டால் இந்த உலகத்திலே நான் கொண்ட சத்தியம் நிலையற்று போய்விடுமே சுவாமி. பந்தபாசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். மனைவியையும் மகனையும் விற்கப் போகிறேமே என்ற மனதிலே எந்த ஒரு சஞ்சலம் வேண்டாம். உங்களை பிரிந்து நாங்கள் சென்றாலும் இந்த நிலையிலும் உங்கள் நினைவாகவே இருப்போம் சுவாமி. பாசத்தை நீக்கி உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்டினார் ஹரிச்சந்திர என்ற பெயர் ஒன்று இருந்தால் எங்களுக்கு போதும். உண்மைதான், நீ சொல்வது உண்மைதான். உங்களை விற்க வேண்டும். இரு பேர்களையும் இரு கரங்களிலே பிடித்தேன். காசிமா நகரத்து விதிகளிலே ஆடுமாடுகளை விலை கூறுவதைப் போல் மனைவியை மகன் தெரு தெருவாக விலை கூறி சென்றேன். கலைமதி முகத்தினாலே மனைவியை கரம் பிடித்து புல்லதனை சிரசில் வைத்து ஒப்புற நடத்தி முன்னே தலை விதிப்பயலோ தலை விதிப்பயலோ இந்த தாரணி இழந்தன விலை மதியாத பொன்னை, இந்த விலை மதியாத பொன்னை நான், இந்த விலை மதியாத பொன்னை நான் விற்கிறேன் வாங்கவாரே. வாங்கவாரே ஐயா, வாங்கவாரே. உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவிலே கடறி கேட்கிறது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. குறும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல, அலைகடல் குறும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல, இளையும் இளந்தேனே இளையும் புகுந்தேனே. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமைதான் நிலை கேளுமைதான், காலத்திறந்தோ நிலை பாருமைதான்.
கருணை பாருமையா. அன்பானம் என்னாலும் அன்பானம் என்றே செல்வானம் காக்கவே பிறந்தவனோ. அரசருமாண்டியும் விதியும் ஒன்றாரே அமைதியை இழப்பார் ஊர்வினாரே. அரசன் ஆண்டியும் விதியும் ஒன்றாரே அமைதியை இழப்பார் ஊர்வினையாரே. அரசருமாண்டியும் விதியும் ஒன்றாரே அமைதியை இழப்பார் ஊர்வினாரே. அந்த அனுபவம் மாதிரியில் நேர்ந்ததினாலே உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. திருமையா திருமையா திருமையா. விலையோ விலையோ என்று விலை கூறி சென்றேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் என்பவர் எனது அன்பு மனைவியும் மகனையும் விலைக்கு வாங்கி பொன்பொருள் கொடுத்து என் கண்ணெதிரே அடித்து இழுத்து சென்ற அந்த கொடிய செயலை என் நெஞ்சம் மறக்கவில்லை. மறுமுறையும் காண முடியுமா, இல்லை காண முடியாதா என்று மனம் ஒரு பக்கம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே. என்னதான் உலகத்திலே சத்தியம் நீதி நேர்மையெல்லாம் வைத்திருக்க வேண்டும் என்றாலும் கூட பந்த பாசம் என்பது இந்த உலகத்திலே நீ மதிக்க முடியாத ஒன்றல்லவா. இது மனித வாழ்விலே எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒன்று. அதை கடந்து நிற்கின்றேன் இறைவா. பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகத்தை காணாது இந்த உலகத்திலே என்னை தன்னன் தனிமையாக கத்தரிக்க வைத்து விட்டாயே. பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகம் காணாது என் சுற்றம் சுடரெல்லாம் துறந்து வாழும் இந்த சூழ்நிலை எனக்கே மந்தனப்பா. இந்த சூழ்நிலை எனக்கே மந்தனப்பா. என்னதான் செய்வதப்பா. செய்வதப்பா. எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா. எப்படித்தான் வாழ்வதப்பா. என்னதான் செய்வதப்பா. வாழ்வாகி நாடினந்து பிறமுகத்தில் நடக்கும் தரவிழந்து என்னதான் செய்வதப்பா. அன்னை தந்தை கிடந்தாய் உன் உழைப்பால் நீ உயர்த்தா. உழைப்பால் நீ உயர்ந்தாய். உன்னையே நம்பினாய்
மனைவியும் மகனும் பிரிந்து சென்று விட்டார்கள். தன்னன் தனிமையாக உலகத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் கொடுத்து விட்டாரே. இருவர்களையும் விலைக்கு விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்தேன். தரகரானவர் ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாட்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றேனே, எனக்கு என்ன தரப் போகிறாய்? 10,000 பொன் கொடுத்தால் ஒளிய இல்லை என்றால் இந்த பொருளை முனிவரிடத்திலே கொடுக்க மாட்டேன், நான் எடுத்துக் கொள்வேன். என் உயிரின் மேலான என் மனைவியையும் மகனையும் நான் விலை கூறி விட்டு விட்டேன். இருப்பவன் நான் மட்டும்தான். என்னையும் யாருக்காவது விலை கூறி விட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தரகு கூலியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. உன்னை நான் விற்க வேண்டுமா? உன்னை விட்டு அந்த பாவத்தை நான் அடைய வேண்டுமா? முடிந்தால் நீயே விட்டுக் கொடு என்றான். அதுவும் சரிதான். நான் பட்ட கடன் நான் தான் தீர்க்க வேண்டும். என்னை விட்டு தருகிறேன் என்று கூறியனா என்னை பின்தொடர்ந்து வந்த அன்பு மந்திரி சத்தியகிருத்தி அழைத்து காட்சி மாநகரத்து வீதிகளிலே என்னையும் யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்று மனம் துணிந்து விலை கூற முடியாது. மந்திரியார் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் நிலையை உணர்ந்து நான் என்னை நானே காட்சி மாநகரத்திலே விலை கூறி சென்று வீரமாக என்னும் தனவந்தருக்கு அடிமையானே சொல்குடம் பக்க வைத்தார். தவறி கீழே விழுந்து காலால் எட்டி உதைத்தார். குண்டான இறந்த பசுவின் கன்றுகளை அறுக்க வைத்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் அறுபட்டு ரத்தம் ஓடியதை பார்த்தார். உனக்கு இந்த வீட்டு வேலைகள் நான் செய்ய தெரியவில்லை, நான் காக்கும் மயானம் ஒன்று இருக்கின்றது, அங்கு போய் காவல் செய். கொல்லி முறித்துண்டு எனக்கு அனுப்புவை அள்ளிக் கொடுக்கும் வாய்க்கரிசி ஆகாரத்திற்காக வைத்துக் கொள்கிறேன். அரண்மனையிலே அறுசுவையோடு உண்ட மன்னன் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும். நாடாண்ட மன்னன் சுடுகாடாளப் போகிறேன். இறைவா, எங்கிருந்தாலும் அங்கும் நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆண்டவா, அங்கும் நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். விதிபலிகோடு விதிபலிகோடு மதிபலிகோடு நான் எதிபலி பெறவே மதிபலியோடு போகின்றேன் நான் போகின்றேன்.
நானா பாவி நான் பிணந்துள்ள நானே காவல் செய்கின்ற மயானக்கரையை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். ஆண்டால் இவை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேதம் பேசும் மனிதர்களை பார்த்தனி எந்தவித பேதமில்லாது எல்லோருமே வந்து உறங்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கின்றது. அதையும் உன் வாழ்விலே பார்த்துபடி என்று மயானக்கரைக்கு என்னை அனுப்பித்தாயா. கருவறையிலே உற்பத்தி ஆகிய மனிதன் கல்லறை செல்வதற்கு எத்தனையோ கற்பனை கோட்டைகளை தன் மனதில் அடக்கி வாழ்கின்றான். அந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் ஒரு நாள் உடைந்து தகர்ந்தெறிந்து முடிவிலே மயானத்திலே வந்து பிடி சாம்பலாகி விடுகின்றான். ஆசா பாசங்களை எல்லாம் மனதிலே அடைக்கி வாழும் மனிதா, உலகத்திற்கு வரும் பொழுது என்ன எடுத்து வந்தாய்? இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதை எடுத்து செல்ல போகிறாய்? எதுவுமே இல்லாத மாயையான உலகத்திலே எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அன்றொரு நாள் ஆனந்த தாண்டவமாடிய இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய். இந்த இடத்தில் உன் திருவடியை பணிந்து என் பணியை செவ்வனே செய்ய வேண்டும். நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் இறைவா. பக்தி கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து கவியாவிரத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மரபாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவு கொண்டு புனது புரிந்து தலைவன் என்று புனம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். திகது மோக வாழ்வது சதமன கனு தினமுமாக மாதர் மோக பலகினில் உடலும் காமகோதலோக பதம் உடலும் பாவியாகி வாழ்வீரர்கள் அகவு வாடி நோய்களால மெலியவும் அமுதமாகிலே கிடாமல் ஒளிகிட வகையில்லாது தேவலோடு மணி நகரி வீல நாடி வேதகனமதில் நமது வந்துயிர கவரவும் தினம சுடரையும் தினமதுடரும் வெங்கறியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்ச எங்கே, தோப்பு புஞ்ச எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்தரத்தோல் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ இங்கே. நாடி வருவது பாவமும் நமது நாவரையில் நீ கோபனமும் நாடி வருவது பாவமும் நமது நாவரையில் நீ கோபனமும் கண் புணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் கவனியை நான்
பிறந்ததுக்கு இந்த ஊர் உலகத்திலே இப்படி அலைகிறனையா, காற்றோடு காற்றாக அலைகிறேன், ஆவியா தெரிஞ்சு அலைகிறேன். என்னை பார்ப்பதற்கு ஒருத்தரையுமே காணவில்லையே. சுடுகாட்டுல என்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர். ஆனா ஒரே சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டா மனிதனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை எப்படியாவது அவனை அடித்து அவனை கழுத்தை நெரிச்சு அவன் ரத்தத்தை குடிக்கலாம்னு ஓடி வந்தேன். அவன் காணோமே. ஐயா, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பண்ண சேட்டையெல்லாம் வெளியே சொன்னா இருக்கிற கோழி குழம்பு பூரா நீதா குடிச்சிருக்க. வெளியே சொன்னா வெக்கக்கேடு. ஊர் உலகத்துல நீ தள்ளி வச்சுட்டாங்க. இப்ப வாராது வரவேன்னு பாக்குறேன். உன்னை கழுத்து நெருக்க போறேன் பாரு. என்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்க, உன்னை கழுத்து நெருக்குவேன். ஆனா ஒரு மனிதனை காணுமே, எனக்கு பசிக்குது, பசி தாங்க முடியல, ஆவியா தெரிஞ்சு அலைகிறனே. ஒரு சத்தம் கடிச்சு அவனை காணுமே. எங்க போன எங்க போன? என்ன மீறி எப்படி போவேன்? என்ன தைரியம் இருந்தா என்னை மீறி போக முடியுமா? முடியாது. காட்டுக்குள்ள நான் தான் தலைவன். எதுக்கு? ஆமா, வர்ற மனிதர்கள் பூரா கழுத்தை நெரிச்சு ரத்தத்தை குடிக்கிறதா என்னுடைய பொறுப்பு. அப்பேற்பட்ட பட்டினியா கம்பெடுத்து ஓங்கினா நான் பயப்படுவேனா? எத்தனை மனிதர்களை பார்த்தேன் நானு. கம்பெடுத்து ஓங்கினா நான் பயப்படுவேனா? உடம்பு பார்த்தா எனக்கு பிடிக்குது. யார் நீ? எதற்காக இந்த இடத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றாய்? யாருன்னு என்ன கேக்குறியா? ஆமா, உன்னைய கேட்கறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்னைய கேட்கறதுக்கு நீ வந்தியா? ஆமா, என்னை யாருன்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நானு நினைச்சா உன்னை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? என்ன செய்வாய்? உடம்பு வாட்டர் சாற்றமாக அழகா இருக்கு. சரி, நல்ல மேனி குளுகுளுப்பா இருக்கு. சரி, அதற்காக உன் கழுத்தை நெரிச்சு குதவலைய கடிச்சு சரி ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன். அப்படியா? பட்டினியா திரிஞ்சு அலைகிறேன், ஆவியாக திரிஞ்சு அலைகிறேன். இப்ப என்ன செய்ய போறேன்னு மட்டும் பா. முடிஞ்சா செய்து பா. எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா?